மாப்போசி அவர்கள் மிகச் சரியாக தமிழ் தேசியத்தை உள்வாங்கியவர். தேசிய இனங்கள் பற்றிய அறிவாற்றல் மிக்கவர். சோவியத் அரசமைப்பு சட்டத்தை நன்கு படித்தவர். லெனின் கட்டுரைகளையும் படித்தவர். அந்த வகையில்தான் அவர் தமிழ் தேசியத்தை ஏற்றார். விடுதலைக்கு முன்பாகவே 46லேயே சுயநிர்ணயம் தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து பல தலைவரிடம் கையெழுத்து வாங்கியெல்லாம் அனுப்பினார். ஆனால் இந்திய தேசியத்தின் கீழே இருந்து கொண்டிருந்தார். இந்த குறைபாடு 58லே நாம் தமிழர் கட்சியை தொடங்கிய நம்முடைய ஐயா ஆதித்தனார் அவர்கள் மிகச்சரியாக தமிழ் தேசியத்தை முன்வைத்தார். குழப்பம் இல்லாமல் வைத்தார். தமிழ் சேர்த்து சொல்வாரே தவிர மற்றபடி தமிழ் தேசியம் என்பது திராவிடம் என்ற ஒரு சீர்குலைவு கருத்து செல்வாக்கோடு வலம் வந்த காலத்தில் அது தவறு பிழை என்பதை உணர்த்தி தமிழ் தேசியம் என்பதை வைத்துத்தான் நாம் தமிழர் என்ற அமைப்பை உருவாக்கினார் ஆதித்தனார். அதில்தான் நம்முடைய ஐயா அருப்பு அவர்கள் இணைந்து இளம் வயதிலிருந்து செயல்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த நாம் தமிழர் நம்ம நிறுவனர் நம்ம ஆதித்தனார் சரிக்கு விழுந்து விட்டார். சரிக்குன்னா படுமோசம். 67ல் திமுகவில் போய் சேர்ந்து விட்டார். ஒரு தேர்தலில் தோற்றது தான். 67ல் தோற்று போயிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி கடுமையாக தாங்க முடியவில்லை, போய் சேர்ந்துட்டார். இவர் மாப்போசி கூட்டணி சேர்ந்தார். பிறகு கடைசியில் காங்கிரஸ்லேயே போய் சேர்ந்துட்டார். இந்த வரிசையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய அருகு அவர்கள் எந்த பிசுறும் இல்லாமல் தமிழ் தேசியத்தை இறுதி வரை உறுதியாக பேசி எழுதி வந்திருக்கிறார் என்பது நமக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னோடி. நம்முடைய இளையோருக்கு எடுத்துக்காட்டு சொல்வதற்கான சான்றோர் என்ற வகையிலும் நம்முடைய தமிழ் தேசியத்திற்கு அவர் பங்களிக்கிறார்.